ஹலோ ஆல் வணக்கம். இந்தியா நியூசிலாந்து செகண்ட் டெஸ்ட் பூனேல ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கம்ஃபர்டபுளா போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நியூசிலாந்து இந்தியா திருப்பி பிடிச்சி வளைச்சு போட்டு ஆல் அவுட் ஆக்கிட்டாங்க. பீடாக் வாஷிங்டன் சுந்தர் 7 விக்கெட்டு, அஸ்வின் 3 விக்கெட்டு. அந்த நாட்டு நாட்டு பாட்டுலாம் போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரையும் வச்சு, அஸ்வினையும் வாஷிங்டன் சுந்தரையும் வச்சு. ரெண்டு பேரும் தமிழ்நாடு பிளேயர் சிறப்பாக செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி இந்தியா திருப்பி பேட்டிங் வந்து ரோஹித் சர்மா விக்கெட்டையும் விட்டுட்டாரு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுங்க. கேஎல் ராகுல் நம்ம போன ஷோலே டிஸ்கஸ் பண்ண மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. செலெக்ஷன்ஸ், டாஸ், கண்டிஷன்ஸ் இருந்து அப்படியே சொல்ல ஆரம்பிங்க. ரொம்ப சிம்பிள். இப்ப இப்ப வெரி சிம்பிள். அவங்க எப்படி போனாங்கன்னா, கேஎல் ராகுல் நம்ம எதிர்பார்த்தது தான். இட் வில் பி ஹார்ஷ் ஆன் டிராப்பிங் சர்ஃப்ராஸ் கான் ஃபார் தம். அவங்க எப்படி யோசிச்சாங்கன்னா, கரண்ட் ஃபார்மும் போது கில் வாஸ் ஷோயிங் சம் ப்ராமிஸ் இன் தி ரீசன்ட் டெஸ்ட் மேட்சஸ் பிஃபோர் ஹி காட் இன்ஜூர்ட். ஸோ சீயிங் தட் ஃபார்ம், டேக்கிங் இன் டு கன்சிடரேஷன், நம்ம சொன்னது அது எக்கோ ஆயிருக்கு. இன்னொன்று அவங்க எப்படி போனாங்கன்னா, 3 ஸ்பின்னர் ஆடணும்னு நம்ம சொன்னோம். 3 ஸ்பின்னர் இங்க ஆடியே ஆகணும்னு. இப்ப அவங்க ஒரு லெவல் மேல போய் யோசிச்சிருக்காங்க. இப்ப நம்ம டீம்ல நம்ம என்ன சொன்னோம், we picked up குல்தீப் யாதவ் for one reason, is an attacking bowler. You already have got அஸ்வின். அவங்க எப்படி போயிருக்காங்கன்னா, இன்னொன்னு நம்ம சொன்னோம், முதல் 2-3 நாள் நல்லா இருக்கும் பேட்டிங்க்கு. 4வது நாள்ல இருந்தா உடஞ்சு திரும்பவும் பிச்சு. எப்பவுமே புனே ட்ரெடிஷன் இதுதான். அப்படிங்கும் போது they want one spinner to really go with that 1.7 economy and over. அவங்களுக்கு எப்படின்னா, they also see Ashwin as an attacking bowler, they also see Jadeja as an attacking bowler. Okay, Kuldeep போன மேட்ச் நல்லா போட்டாரு, but it was slightly expensive. That is the honesty everybody has to accept. Then unfortunately Ashwin had a bad day. All of a sudden the bowling looked chaos. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, சரிப்பா நான் வாஷிங்டன் சுந்தரை எடுத்துன்னு வரேன், நீங்க 2 பக்கம் அட்டாக் பண்ணுங்க ஸ்பின்னை வச்சு, எனக்கு இன்னொரு ஸ்பின்னர் வந்து ஐ வாண்ட் ஹிம் டு டூ தி டிஃபென்சிவ் ரோல் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எடுத்துன்னு வந்தாங்க. ஏகப்பட்ட பேர் அந்த டிசிஷனை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அஸ்வின், வாஷிங்டன் சுந்தர் 2 பேருமே ஒரே மாதிரி போலிங் போடுவாங்க, எப்படியா நீங்க அவங்களை எடுப்பீங்க அப்படின்னு. அந்த திங்கிங் பிஹைண்ட் இஸ் தட் ஆக்சுவலி. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் proved that the thinking was right by picking up 7 wickets, doing the role of an attacking bowler when things were looking extremely bad for India. எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, my second choice fast bowler is definitely Siraj. Even though I rate Akashdeep, you also rate Akashdeep. 2 சீமர்னா 2வது சீமர் சிராஜா இருக்கணும். இல்லன்னா அவங்க என்ன பண்ணிருக்கணும், சரி போடான்னு சொல்லிட்டு ஆகாஷ்தீப்பையும் டிராக் பண்ணிட்டு அக்ஷர் பட்டேல் ஆடி இருக்கணும். அக்ஷர் பட்டேல் ஆடி இருக்கலாம். போடுறா இன்னொரு ஸ்பின் நீ வெட்டி அப்படின்னு 4 ஸ்பின்னர் ஆடு. பேட்டிங்ல இங்கிலாந்து அப்படிதானே இப்ப பண்றாங்க. அட்கின்சன் மட்டும் தானே ஆடிட்டு இருக்காரு. எக்ஸாக்ட்லி. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அன்பார்ச்சுனேட்லி அந்த நியூ பால் போயிடுச்சுன்னா ஆகாஷ்தீப் வில் நாட் கம் இன் டு த பிக்சர். அந்த மாதிரியான ஒரு போலர் அவரு, ஒரு மாதிரி ஒரு மிட் 130s போடுறவரு, ஒரு பியூட்டிஃபுல் லைன் அண்ட் லென்த் போடுறவர். பட் ஹி நீட் சம் அசிஸ்டன்ஸ், லிஃப்ட் அண்ட் கேரி இன் த விக்கெட். Siraj can burst you with some spells like that in the middle overs, even though we are not sure about his reverse skill, இது ஸ்விங் ஸ்கில்ஸ் which we spoke about. பட் 2 ஃபாஸ்ட் பவுலர் நீங்க ஆடுறீங்கன்னா, இப்ப ஷமி இருந்தாருன்னா இட் ஹாஸ் டு பி ஷபி பும்ரா, ஷமி இல்லைன்னா இட் ஹாஸ் டு பி சிராஜ் பும்ரா. பட் பரவாயில்ல, we can't criticize each and everything. அவங்க ஒரு இதுல ஓகே, அது முன்னாடியே நம்ம சொல்றது, நியூ பால் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கேபிட்டலைஸ் பண்ணணும்னு அவங்க கேபிட்டலைஸ் பண்ணல. அதே மாதிரி இவங்க பாருங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு. சாண்ட்னர் உள்ள வந்தே ஆகணும், வருவாருன்னு நம்ம சொன்னோம். அண்ட் வி ஸ்போக். நான் இருந்திருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன், பிளண்டல உட்காத்தி வச்சுட்டு கான்வேவை கீப் பண்ண விட்டுருப்பேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஓகே, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ். ஓகே, என்ட்ரியும் ஸ்விங் போலரு, ஓகே இவரும் வந்து ஸ்விங் போலர், சவுத்தையும் ஸ்விங் போலரு, வில்லியம் ஒருவருக்கே வந்து கொஞ்சம் ஹார்ட் லென்ஸ் அடிக்கிற போலரு. ஸோ ஓல்ட் பால்ல கொஞ்சம் பெட்டரா, கொஞ்சம் குயிக்கா போடுறாரு, பவுன்ஸ் இருக்கும். ஸோ மேட் என்ட்ரி அவ்வளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ண மேட் என்ட்ரியை டிராப் பண்ணிட்டு சாட்னர் ஆடுறாங்கன்னா, தட் இஸ் அ டாப் கிளாஸ் டெசிஷன் மேக்கிங் என்ன பொறுத்த வரைக்கும், விச் இஸ் நாட் டு பி கொஸ்டின். ஸோ 2 டீமே பாத்தீங்கன்னா they have done it right. India won the toss and New Zealand won the toss and they had an advantage on that. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் செஷன் பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டு போனாங்க. 92 for 2 in 31 overs. Only 6 out of 10. நான் ஏன் கொடுக்குறேன்னா, எனி செஷன் which you score less than 3 and over, you are not taking the game away from the opposition. இதே 31 ஓவர் 115க்கு 2ன்னா நியூசிலாண்டோட காட் மோர் பாயிண்ட்ஸ். ஒரு விக்கெட் நீங்க அங்க வந்து எடுத்தீங்கன்னா அப்படியே நியூட்ரலைஸ் ஆயிடும். ஸ்டில் நியூசிலாந்து won that session.
இப்ப செகண்ட் செஷன் பாத்தீங்கன்னா 109 for 3. நான் சொல்ற அதே காம்போசிஷன். இந்தியா பிக்ட் அப் 3 wickets. That's not a bad session, but New Zealand scored comfortably more than 3 over. Again, New Zealand wins it 7 out of 10. தேர்ட் செஷன்ல உங்களுக்கு அந்த ஃபிளட் கேட்ஸ் ஓபன் ஆச்சு. அந்த கடைசி பால்ல பிளண்டல் அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 58 for 5 in 17.1 overs. அதுக்கப்புறம் இந்தியா வந்து 16 for 1 in 11 overs. 9 out of 10 செஷன். இப்ப எவ்ரிபடி வில் பி கிரிட்டிக்கல் ஆன் திஸ். ஒரே சான்ஸ் நியூசிலாண்டை அட்டிக்கணும்னா அந்த முதல் 20 ஓவர்ல தான். அந்த ஒரு விக்கெட் அவங்களுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி நாளைக்கு 9:30 ஸ்டார்ட். ஒரு 10 ஓவர் கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் பிக்சர் வருவாங்க. I am definitely am not someone I will write anyone off. I don't see either Mitchell Santner, Ajaz Patel or Glenn Phillips running through this Indian batting lineup. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி யோசிக்கிறேன்னா, the first innings par score 430 சொன்னேன். I expect India to see those first 10 overs safely and get to 430 and put a stop on the test match right on day 2. சூப்பர். இந்தியா பேட்டிங் ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சார் நான் வந்துட்டு உங்களுக்கு முதல்ல இருந்தே அந்த ஒரு போன வருஷம் அந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் போதே சொன்னேன், அந்த குட் லென்த் டெலிவரிஸ், தட் பிச்சிங் ஆன் தட் காரிடர், ஆஃப் ஸ்டம்ப், ஃபோர் ஸ்டம்ப், கமிங் பேக் கனிங் ஆர் பிச்சிங் அண்ட் ஸ்ட்ரைட்னிங் இஸ் கோயிங் டு பி அ ப்ராப்ளம் தட் ஹஸ் டு பி அட்ரஸ்ட். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நாங்க எடுத்து வி ஹேட் சக்சஸ் அகேன்ஸ்ட் ஹிம் இன் ஆல் ஃபார்மேட்ஸ்னு உங்களுக்கு சொன்னேன். திருப்பியும் அவர் அந்த மாதிரி அவுட் ஆடுறாருன்னா தேர் ஆர் டூ திங்ஸ் இன் இட். முதல்ல அவரே என்ன பண்ணணும், யோ நான் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்யா, நான் வந்து ஒரு செஷன் நின்னா கேம் ஓவர். ஒரே மாதிரி பேட்டர்ன்ல இது எப்படி யோசிக்கணும்னா, ஒரு 10 மேட்ச் நீங்க போறீங்க, ஒரு 6 மேட்ச் ஒரே மாதிரி லைனு, ஒரே மாதிரி லென்த், ஒரே மாதிரி டெலிவரி உங்களை அவுட் பண்ணுது, பேட்டர்ன் ஆஃப் டிஸ்மிசல் சேமா இருக்குன்னா இதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியில வந்து என்ன அடிக்கிறாங்க. ஒன்னு மென்டலி நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட், இல்லைன்னா மை டெக்னிக் இஸ் நாட் அலோவிங் டு கெட் த்ரூ தோஸ் டெலிவரிஸ் சொல்லிட்டு அதை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். திருப்பி திருப்பி ஒரே மாதிரி அவுட் ஆனா எப்படி? அவர் எவ்வளவு பெரிய பிளேயர், ஒரே மாதிரி. இப்ப எல்லாரும் சோசியல் மீடியால அந்த ட்வீட் தான் போடுறாங்க. இப்போ when is this solution, when Rohit Sharma will find a solution for it? ஏன்னா ஒரே மாதிரி அவுட் ஆறாருங்க போது he has to find a way. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஹார்டனிங் என்னன்னா, அப்பார்ட் ஃப்ரம் வாஷிங்டன் சுந்தர்ஸ் bowling, the approach யசஸ்வி ஜெய்ஸ்வால் is taking these days. எல்லாருமே அவர் ஒரு டேஷரா பாக்குறாங்க. ரொம்ப விட்டு விட்டு ஆடுறாரு. 11 ஓவர் அவருக்கு தெரியும், இன்னைக்கு விட்டு நாளைக்கு ஒரு 10 ஓவர் நின்னா வச்சு செஞ்சிருவார் நாளைக்கு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நியூசிலாந்து பாருங்க, ஒன்னே ஒன்னு என்னன்னா, there is one team that is strategically who always try to cover their bases அப்படின்னா அது நியூசிலாந்து. அவங்களோட ஃபீல்ட் செட்டிங்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கு, ஏன்னா நான் இவ்வளவு வருஷம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்திருக்கேன், அதனால எனக்கும் ஓரளவுக்கு தெரியும் எந்த பேட்ஸ்மேனுக்கு எங்க போட்டா வீக்னஸ். கரெக்டா போடுறாங்க அங்கேயே. அப்படிங்கும்போது தேர் ஸ்ட்ராட்டஜிக்கலி எக்ஸ்ட்ராடனரி டு பி வெரி ஆனஸ்ட் வித் மீங்கும் போது the battle is going to be intense in the first 10 overs tomorrow. அந்த 10 ஓவர் இந்தியா ஆடிட்டாங்கன்னா 430 அடிச்சிருவாங்க. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. டெஸ்ட் மேட்ச் இஸ் ஓவர். இவ்வளவு சீக்கிரமா டெஸ்ட் மேட்ச் ஓவர்னே சொல்லிட்டீங்க. வேற கம்பேக்கான வாய்ப்பே கிடையாதா? அதாவது வெரி ஆனஸ்ட் வித் யூ, அங்க கம்பேக் இந்தியாவுக்கு நான் 34-7 வரும்போது வரும்னு சொன்னேன். ஏன்னா ஒன்னே ஒண்ணு என்னன்னா, உங்களுக்கு இவங்களோட துருப்பு சீத்தி எங்க இருக்குன்னா அந்த 10 ஓவர்ல தான் இருக்கு. அதுக்கு லாஸ்ட் மேட்சும் நம்ம சொன்னது என்ன, இந்த நியூ பால் வந்தாதான் நியூசிலாந்துக்கு வந்துட்டு ஒரு விமோச்சனம் வரும்னு. அந்த நியூ பால்ல நம்ம ஆளுங்க அநியாயமா வந்து கொட்டிக்கிட்டாங்க. அந்த நியூ பால 10 ஓவர் பார்த்துனா டெஸ்ட் மேட்ச் வேற மாதிரி போயிருக்கும் போன தெரியும். சோ உங்களுக்கு அவங்களோட, ஏன்னா they don't have a spinners which I don't feel can run through this batting lineup until otherwise team India batsman has got other ideas. இல்ல நீ என்ன பேசுறியா, கண்டபடி சுத்திக்கித்தி அவுட் ஆறல ஒழிய இவங்களை வந்து த்ரூ த அதாவது நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, இந்த மாதிரி பிச்சில் பேட்ஸ்மேனை டிஃபென்ஸ்ல பீட் பண்ணி எடுக்கணும். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஒரு சிலர் படுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பிச்சில, நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபீட்டை யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா. ஸோ இப்போ இந்தியன் பேட்ஸ்மேன் நீங்க எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்கில் என்னன்னா, யூ ஹேவ் டு பிரேக் த்ரூ தேர் டிஃபென்ஸ். Do you have quality spinners who can break through the defense on a pitch which is definitely not looking bad by any means? My answer is no-ன்றதுனாலதான் இந்த டெஸ்ட் மேட்ச் ஓவர்ன்ற. இதே நியூசிலாந்து இன்னைக்கு அவங்க போன வேகத்துக்கு 330க்கு 6 இருந்தாங்கன்னா வேற மாதிரி போயிருக்கும் அந்த சிச்சுவேஷன். when you know that the pitch is going to break on day 3, later on 4 and 5, you got 430 on the board, because what we said is the first innings average score is 430. 259 அடிச்சுட்டு எப்படி சார் நீங்க வந்துட்டு
கேம்குள்ள வர முடியும். அன்லெஸ் அதர்வைஸ் யுவர் bowlers மேக் a miracle which I don't see that happening. ஓகே. சிஎஸ்கே பாய்ஸ் 2 பேர் சூப்பரா இருந்தாங்க. டெவான் கான்வே, ரச்சின் நீங்க கேட்டீங்க நீங்க யாரை எடுக்க போறீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேண்டசி பிக், டெவான் கான்வேயா ரச்சின் ரவீந்திராவா அப்படின்னு. நான் ரச்சின் ரவீந்திரா பிக் பண்ணேன். பட் 2 பேருமே அடிச்சிட்டாங்க. ஆக்ஷன் வர வர இந்த பிளேயர்ஸ் எல்லாம் அடிக்கிறதெல்லாம் பிரான்சிஸ் பயங்கர ப்ரெஷர் தானே. இந்த 2 நாக்க பத்தியும் சொல்லிருங்க அப்படியே. அதாவது கிளாஸ் ரிட்டன் ஆல் ஓவர். அப்ப ரச்சின் ரவீந்திரா அப்படியே சாப்பாடை விட்டுட்டு பார்க்கணும் போல. இட் நீட் அ ஸ்பெஷல் டெலிவரி ஃப்ரம் வாஷிங்டன் சுந்தர் டு டிஸ்லாட் ஜிம். சரி இருக்குடா ஒரு டாடி 100 நினைச்சேன். ஏன்னா தப்பே பண்ணாம கொஞ்சம் ஷார்ட்டா பேக் ஃபுட் போய் கட் அடிக்கிறாரு, காலில் போட்டா பிளிக் அடிக்கிறாரு, பியூட்டிஃபுல்லா டிரைவ் ஆடுறாரு, ஃபீட் யூஸ் பண்றாரு ஸ்பின்னர்ஸுக்கு. ஏன்னா இதுக்கு விமோச்சனமே இல்லையா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் நங்கூரம் மாதிரி நின்றுட்டு இருக்காரு. டேவன் கான்வே நங்கூர மாதிரி நின்று இருக்காரு. டு பி ஆனஸ்ட் வித் எப்படா இது உடைக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். தென் வாஷிங்டன் சுந்தர் கேம் அப் வித் வெரி வெரி ஸ்பெஷல் டெலிவரிஸ். அப்புறமும் பயந்துட்டு இருந்தேன் சவுத்தி வரும்போது திருப்பி ஒரு 60 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருவாங்களோ. ஒரு பியூட்டிஃபுல் டெலிவரி போட்டாரு பாருங்க. அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி வெளியே போய் டங்குன்னு அடிச்சது பாருங்க. Extraordinary bowling that recalls me the special memories where Washington Sundar played for Pune Super Giants in 2017 as a youngster, where people started seeing who he is அப்படின்னு. எப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் ஒர்க்கர்னு எனக்கு தெரியும். என்ன அட்டென்ஷன் டு டீடைல் ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அவர் வந்து கேமுக்கு வருவார்னு தெரியும். ஐ ஒன்லி விஷ் ஹிம் ஆல் சக்சஸ். என்ன பொறுத்த வரைக்கும் இப்படிதான் போகுது. அங்க ஒருத்தன் ஃபேனுக்குன்னு எல்லாம் வச்சு பிச்சை ட்ரை பண்ணான். அங்க ஒருத்தன் கொஞ்சம் தள்ளி அதான் கேட்கலான்னு வந்தேன். அடுத்து இந்த 260 ஆல் அவுட் ஆக்கிட்டாங்களா இங்கிலாண்ட. அதே 2 ஸ்பின்னர் தான் திருப்பி இந்த நார்மலையும் இந்த இதை வச்சுதான் முடிச்சுட்டாங்க. திருப்பி அவங்க 3 விக்கெட் விட்டாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உனக்கு நான் செலச்சவனா? நீ 260 கால் அவுட்டானா? நான் 160 கால் அவுட் ஆக மாட்டேனா? அதாவது எப்படி 260 கம்மி ஸ்கோருங்கிறீங்களா, போதுங்கிறீங்களா? 330 would have been put England in pole position. சார் அவங்க ரொம்ப திமிரா கிரிக்கெட் ஆடுறாங்க சார். திமிரா கிரிக்கெட் ஆடினீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு 50க்கு நோலா சாப்பிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே மொழி பிதுங்கி இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டக்கெட் நல்லா தானே விளையாடுறாரு. டக்கெட் விளையாடுறாரு. இப்ப இவங்களுக்கு எப்படின்னா இன்டிமிடேட்டிங்கா அவங்க கிரிக்கெட் ஆடணுமா, அடுத்தவங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி டம்மு டிம்முன்னு அடிச்சு பின்னாடி போய் அந்த மாதிரி பிச்சு உங்களுக்கு ட்ரிக்கியா இருக்கு. கீழே வருது அப்படின்னு தெரியுது. டாஸை வின் பண்ணி 50 ஃபார் நோலாஸ் வந்திருக்கீங்க. ஒரு 330 வந்திருந்தீங்கன்னா எப்படி? ஜெமி ஸ்மித்தே பாருங்க 90 ரன்ல என்ன பண்ணாரு, ஒரு ஸ்லாக் ஸ்வீப் வச்சு கொடகலப்பி கேட்ச் கொடுத்தாரு. அப்பயே வந்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் கஸ் அட்கின்சன் நல்லா ஆடுறாரு, ரேயானா மதாலையும் டிஃபென்ஸ் ஆட முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்படியே 250 ஃபார் 8 வந்துட்டீங்க. ஒரு 70 ரன் ஏமாத்தி அடிச்சிருந்தீங்கன்னா கிளாஸ் ஆகுங்க. இப்போ 260 on the pitch is not a bad score, but 330 would have put them in a pole position. யோ 2 bowler மாத்தி நியூ பால்ல போடுறாங்க. அந்த 2 பேரையும் உங்களால சார்ட் அவுட் பண்ண முடியாம திருப்பி விக்கெட் கொடுக்குறீங்க. நீங்க வேர்ல்ட்ல வந்து டாப் டீம். எனக்கு ஒன்னும் புரியலையே. கேட்டா எங்களோட அப்ரோச் இப்படிதான் இருக்கும், நாங்க இப்படிதான் ஆடுவோம். நீங்க அப்ரோச் இப்படிதான் இருக்கு. டெஸ்ட் மேட்ச் போய் தோத்தீங்கன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு பி ஈவன் இன் டாப் 4. அவன் ஒரு பக்கம் அடிச்சு கிழிச்சிட்டான் பங்களாதேஷ, சவுத் ஆப்பிரிக்கா. திருப்பியும் சொல்றேன், இன்னொரு டெஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாங்கன்னா பங்களாதேஷோட நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லு அப்படின்னு வியூவர்ஸ் கதறது கேக்குது. இந்தியா 3 டெஸ்ட் ஜெயிச்சா போராது, 4 ஜெயிக்கணும். ஆஸ்திரேலியால 2 ஜெயிக்கணும். சவுத் ஆப்பிரிக்கா பங்களாதேஷ அடிச்சான்னா நெக்ஸ்ட் மேட்ச் அந்த வின் ரேஷியோ மேல போயிடும். அதனால வந்துட்டு இந்தியா has to win 2 test matches minimum in Australia, adding on to get they have to win 2 more test matches here against New Zealand. அந்த மாதிரி பிரஷர் வந்துரும். பங்களாதேஷ் ஆடுற எக்ஸ்ட்ராடனரி கிரிக்கெட்டுக்கு I don't think that they are going to make a comeback. இப்ப இவன் ஜெயிச்சுட்டானா இங்க 2 டெஸ்ட் ஸ்ரீலங்கா, 2 டெஸ்ட் இதுல இருக்கு பாகிஸ்தானோட, அவன் ஊர்ல இருக்கு. நல்ல பச்சை புல்லு விட்டு தாவாங்கட்டை பேத்துருவாங்க சவுத் ஆப்பிரிக்கா. எனக்கு நல்லா தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னு. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, they are going to play against Sri Lanka much slower venues. பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல குவாலிஃபை ஆகிறதுக்கு ஜெயிச்சே ஆகணும்னா டெஃபினட்டா ஃபுல்லா கொடுத்து கஷ்டப்படுத்திடுவாங்க. அதனால இந்தியா has to be extremely mindful. If South Africa beat Bangladesh in the next test match, இந்தியா 3 மேட்ச் ஜெயிச்சா போராது. நான் தான் சொன்ன 3 மேட்ச் ஜெயிக்கணும்னு. 3 மேட்ச் போராது, 4 ஜெயிக்கணும். ஆஸ்திரேலியால 2 ஜெயிக்கணும். So it becomes monumental importance for them to at least win the 2 test matches against New Zealand. That is going to be a massive pressure on them. திமிரா விளையாடணும்னு இன்னொன்னு ஞாபகம் வருது. சோஃபி டிவைன் அவுட் ஆனதை பாத்தீங்களா இன்னைக்கு அந்த மேட்ச்ல? ஓடிஐ இந்தியா நியூசிலாந்து ஓடிஐல எல்லாத்தையும் பார்த்து தீப்தி சர்மா பால் இப்படி தள்ளிட்டு
வெளியே அப்படியே நின்றுட்டு பின்னாடி போகாம ஒரு ரன் அவுட், அந்த கொடுமையெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹர்மன்ப்ரீத் கவுர் வேற இன்ஜூர்ட் இன்னைக்கு மேட்சுக்கு முன்னாடி. அந்த மேட்சை பத்தி சொல்லுங்க. ரொம்ப நல்லா ஆடினாங்க, ரொம்ப நல்லா ஆடி ஒரு 230 அடிச்சுட்டு ஒரு கன்வின்சிங்கா டிஃபெண்ட் பண்ணாங்க. பட் டு பி ஆனஸ்ட் வித் யூ, இப்ப எல்லாருமே வந்து எப்படி யோசிப்பாங்க, இங்க பாருங்க இந்த சப்ப கட்டெல்லாம் கட்டாதீங்க, வேர்ல்டு கப் தோத்துட்டீங்க, அதுக்கப்புறம் இங்க ஜெயிச்சுட்டு 60 மேட்ச்ல பைலேட்டரல் சீரிஸ் ஜெயிச்சுட்டா அதெல்லாம் நீ நீங்க வளர்மதி காலேஜுக்கு போனா என்ன அப்படின்றீங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் தட் இஸ் வாட் ஐம் டெல்லிங், இந்தியன் டீம் இஸ் ஜஸ்ட் growing in stature slowly and they are finding the right combination. நான் ரெண்டு இது சொல்றோம். ரொம்ப இன்னைக்கு வந்து ப்ரொஃபஷனலா வந்து வின் பண்ணாங்க. அமெரிக்காரும் பியூட்டிஃபுல்லா போலிங் போட்டாங்க. இந்தியன் பேட்டிங் வாஸ் வெரி குட். 230 50 ஓவர்ல இட்ஸ் a very decent score for women. 4 சேஞ்ச் இல்ல பிடா, யூஸ்வலா ஆடுற பிளேயர்ஸ் ரிச்சா கோஷ் பதிலா அந்த அஸ்திகா பாட்டியா, சைமா தாக்கூர், அப்புறம் இன்னொரு புது பேட்டருக்கு டெபியூ கொடுத்தாங்க. 42 ரன், நிறைய சேஞ்ச் பண்ண மாதிரி இருந்துச்சு. சார் இப்ப நீங்க வேர்ல்டு கப்புக்கு டீமை வளர்க்கணும். அந்த புது பேட்டர் வந்து நல்லா இருந்தது பாக்குறதுக்கே, ஆடுறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு. ஒரு மாதிரி கான்பிடென்டா ஆடினாங்க, ஒரு மாதிரி ஒரு டீசன்ட் டெக்னிக்கோட இருந்த மாதிரி தெரிஞ்சது. போலிங் வாஸ் வெரி குட் ஆல்சோ. நீங்க நான் எப்படி யோசிப்பேன் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும்போது, ஒரு சைக்கிள் வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே அடுத்த 4 வருஷத்துல எப்படி வந்து டீமை வளர்க்க போறேன் வேர்ல்டு கப்புக்கு தான் யோசிப்பேன். கோச்சஸ் எல்லாம் கேட்பாங்க, யோ இம்பார்ட்டன்ட் பைலேட்டரல் சீரிஸ் வருதியா, 4 வருஷம் கழிச்சு வர்ற வேர்ல்டு கப் இப்பதான் முடிஞ்சிருக்கு, பிளைட் கூட ஏறல, வேர்ல்டு கப்பை பத்தி பேசுற அப்படின்னு சொல்ல. இல்ல இப்பல இருந்தே நீங்க இந்த கோர் 22 பிளேயரை செட் பண்ணீங்கன்னா தான் டீமாவது பண்ண முடியும் நம்ம வேர்ல்ட் கப்பை பத்தின்னு. சோ இந்தியன் டீம் இஸ் மூவிங் இன் த ரைட் டைரக்ஷன் பை கெட்டிங் இன் யங்ஸ்டர்ஸ். இப்பயும் பாத்துட்டு ஓகே இந்த சீரீஸ் தான் ஜெயிக்கணும், எல்லாத்தையும் கூட்டணு, பாதி இன்ஜுரி இருக்கிறவங்களை கூட்டின்னு வந்து ஆடி எந்த பிரயோஜனமும் கிடையாது. தட் இஸ் வேர் யூ ஷோ லாட் ஆஃப் பிளேயர்ஸ் ஹூ ஆர் அவைலபிள். அதுக்கப்புறம் தென் கம்ஸ் உமன்ஸ் ஐபிஎல். உமன்ஸ் ஐபிஎல் ஸ்டாண்டர்ட் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ இட்ஸ் ஒன்லி a பாசிட்டிவ் திங் ஃபார் உமன்ஸ் டீம். இட் வாஸ் a disappointment not even getting to semi-final. பட் நான் சொல்றேன் பாருங்க, வேர்ல்ட் கப் வந்து இந்தியன் உமன்ஸ் டீம் கிட்ட இருந்து ரொம்ப சீக்கிரம் நம்ம கைக்கு வரத்தான் போகுது. சூப்பர். ஸோ அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸும் சொல்லிருங்க. பூனேல என்ன ஆக போகுது நாளைக்கு அப்படின்னு சொல்லி உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. இல்ல இப்ப அப்படியே அந்த 65-35 எட்ஜ்ல இருக்காங்க இந்தியா. இந்த எட்ஜ் தான் நம்ம கொடுத்தோம். இப்ப நாளைக்கு என்ன பண்ணுனா, ஈவன் தோ they keep that edge of 65-35 at the end of day 2, with what is going to happen in the next 3 of the test match as far as the pitch is concerned, ஒட்டையும் டெஃபினட்டா உடையும் பிட்ச் ஆடா இருக்கு. அதனால வந்துட்டு ரிசல்ட் இஸ் inevitable. It is going to be 1-1. நாளைக்கு அந்த ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் பால் இன்னும் பலபலன்னு தான் இருக்கு. அந்த 11 ஓவர் ஆச்சு, ஒரு 10 ஓவர் 21 ஓவர்ல விக்கெட் இல்லாம இருந்தது, வச்சு கரும்புள்ளி செம்பிளி குத்திடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த சந்தேகமும் கிடையாது. தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் அ கம்பேக் அட் ஆல். அதுக்கப்புறம் 3 பேரை சுத்தி நிக்க வச்சு உங்களுக்கு சர்க்கஸ் காட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு day 3 and day 4. Even an innings dip it is possible, but it all depends on the first 40 minutes 10 ஓவர். அதை பார்த்துட்டாங்கன்னா மிருக பசியோட இருக்காரு கோலி எல்லாம், வச்சு வெதுப்பிடுவாங்க. அங்கதான் உங்களுக்கு சர்க்கஸ் எந்த பக்கம் நடக்க போகுதுன்னு தெரியல. ஜோக்கர் மேல இருந்து குதிக்கிறவன் டக்குனு சிங்கத்தோட வாயில விழ போறானா இதுல பாகிஸ்தான்ல, இல்லைன்னா தப்பிச்சிருவானான்றது நாளைக்கு தான் உங்களுக்கு தெரியும். they want one of their batsmen, நாளைக்கு வந்து one of their batsmen to make it very big to get to 120. ஷான் மசூத் நாளைக்காவது அடிக்கலாம். ஒரு 80 ரன் லீடு வரணும். 80 ரன் லீடு எடுத்துட்டாங்க பாகிஸ்தானு, இல்ல சான்ஸே கிடையாது இங்கிலாந்துக்கு. இதே கொலாப்ஸ் ஆகி ஒரு 40 ரன் லீடு கொடுத்தாங்கன்னா finished, அவங்க கேம் ஓவர். வெரி ப்ரௌட் த வே இந்தியன் டீம் கேம் பேக் ஃப்ரம் த டிசப்பாயின்மெண்ட் த உமன்ஸ் டீம் அண்ட் ரெஜிஸ்டர் அ கன்வின்சிங் வின். நாளைக்கு 40 நிமிஷத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும் 1-1 என்ன WTCக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு. until we come back and do a review on day 2 where India stand. Are they keeping their 65-35 edge, or they're going to go further or to drop down further? Only with your octopus on a special review tomorrow. Thanks a lot and bye bye.